ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 73:23 கூட வாசித்து தியானிக்கலாம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வார்த்தையை கூட ஆசாப் சொல்லியிருக்கிறார். ஆசாப் அவருடைய வாழ்க்கையில் தேவனோடு இருப்பதை மிகவும் பிரியமாக அவர் செய்திருக்கிறார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்க வேண்டும் என்று பிரியப்படுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் ஆசாப் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எப்படி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார் என்றால், மேலே உள்ள வசனம் சொல்லுகிறது, நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கேரக்டர் எப்படி அவர் சொல்லுகிறார் என்றால், ஒன்றும் எனக்கு அறியாத, ஒன்றும் இந்த உலகத்தில் எனக்கு தெரியாதவனாக மூடனாக இருக்கிறேன் என்று தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நாம் இந்த வேத வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் உம்மோடு இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆசாப்பை போல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை குறித்து தேவன் வருத்தப்படுவதில்லை. ஆனால் தேவனோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர் அதற்காக வேதனைப்படவில்லை, ஆனால் அவரோடு இருக்கும்படியாக விரும்புகிறார். அதை தான் ஆசாப் செய்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், மூடனாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும், கொள்ளைக்காரர்களாக இருந்தாலும், பாவிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவரோடு இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அது எல்லாவற்றையும் தேவன் மாற்றி விடுவார், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும். ஏனென்றால் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அறியாத நம்ம பல காரியங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனை நாம் நினைத்து அவரோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிற வார்த்தை, என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். நாம் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் நம்மை ஒருபோதும் வெறுத்து விடாதபடிக்கு நம்முடைய வலது கரத்தை பிடித்து தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நாம் தவறுகள் செய்யும்போது, தவறும்போது அநேகர் நம்மை வெறுத்து, அநேகர் நம்மை மிகவும் மோசமானவன் என்று அநேகர் சொல்லலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் ஒரு மனிதனையும் தள்ளுவதில்லை. எல்லாரையும் நேசித்து நம்முடைய கரத்தை பிடித்து தாங்குகிறவராக இருக்கிறார். அதனால் நாம் தேவனோடு இருப்பதை நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அவரை போல உங்களை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்கள் கரத்தை பிடித்து தாங்குகிறவராக இருக்கிறார். இன்னும் கீழே உள்ள வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாப் தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அவரோடு இருக்கும்படியாக விரும்புகிறார். மகிமையில் ஏற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாக விரும்புகிறார். நாமும் கூட ஆசாப்பை போல தேவனோடு இருக்க விரும்ப வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, தேவன் நம்மை நடத்தும்படியாக அவரிடத்தில் கொடுக்கும்போது, தேவன் அவருடைய பிரசன்னத்தை, அவரை போல மகிமை, தேவனுடைய பிரசன்னம் எப்படி இருக்கிறதோ, தேவனோடு கூட நீங்கள் இருக்கும்போது தேவனை போல அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து தேவனோடு இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஆசாப்பை போல நீங்களும் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளிலும் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை ஆசாப்பை போல தேவனிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை மகிமையில் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக அவரிடத்தில் சென்றாலும் தேவன் அவரை போல மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனங்களில் நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து
தேவனிடத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தி தேவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்ந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் உம்மோடு இருக்கும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். உம்மை போல நீர் எங்களை மாற்றும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய மகிமையில் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் மாற்றுவீராக. உம்மோடு கூட இருந்து உம்முடைய மகிமையை ருசி பார்க்கும்படியாக நீர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.